ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுடைலர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் இன்றைக்கி நேற்று கட் பண்ண வீடியோவுடைய ஸ்டிச்சிங் தான். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினம் அதுவுமா நம்ம உழைக்காமல் இருந்தோன்னா நமக்கு தான் நஷ்டம். ஸோ நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது சும்மா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டெய்லராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கஷ்டப்படுவோம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சுருவோம். ஸோ இவ்வளோ நாள் வைக்கலைன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கி மே 1 உழைப்பாளர் தினம். இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஒர்க்கை. அப்புறம் இதோடைய கட்டிங் வீடியோவே பார்த்துருப்பீங்க. இது ஸ்டிச்சிங் வீடியோ. இதில் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா டைம் ரொம்ப இழுத்துட்டே போகும் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த பார்ட் மட்டும் தனியாக உங்களுக்கு அடுத்த இதில் மெதுவாக அதை மட்டும் தனியாக சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம கட் பண்ண மெத்தடு படி அப்படியே தைக்க வேண்டியது தான். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கெல்லாம் ப்ளவுஸ் எடுக்கிறேன், எதுக்கெல்லாம் நான் எடுக்காமையே அப்படியே தைக்கிறேன் அப்படின்றது. நான் இந்த பட்டியை செக் பண்ணுறதுக்கும் அதாவது பட்டியுடைய அளவு செக் பண்ணுறதுக்கும் கடைசி சட்டையை ஜாயின் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் நான் இது எடுப்பேன். மற்றபடி எதுவுமே நான் சட்டையை எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லா அளவுகளையுமே முதல்லையே கரெக்டாக மார்க் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு எந்த இதுவும் இருக்காது. ஸோ அது மாதிரி நீங்களுமே தைக்கும் போதே அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவ்வளோ நாள் டைம் இல்லைன்னு நிறைய பேர் சும்மாவே இருந்துட்டீங்க. பரவாயில்லை. இன்றைக்கி மே 1 இன்னையில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நானுமே இன்றைக்கி காலையிலேருந்துமே வெளியில் போயிட்டேன். தைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி உழைப்பாளர் தினம் அதுவுமா நம்ம சோம்பேறியாக இருந்துடக்கூடாது, ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் வீட்டுக்கே 7 மணிக்கிட்ட தான் வந்தேன். அவசரமாக இதை தைச்சி அது வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஏர்லியராக, அதாவது ரொம்ப அவசரமாக தைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 35 நிமிஷம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் தைச்சி முடிக்கும்போது. எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மற்றபடி தைச்சி முடிக்கிறதுக்கு டைம் ஆகலை. ஸோ கடகடான்னு தைச்சி முடிச்சிட்டேன். நீங்களுமே கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸி தான். டெய்லரிங் மாதிரி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. நம்ம வெளியில் போகாமல் வீட்லேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய வேலைகள், நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட் எல்லாரையுமே நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய பர்சனல் வேலைகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த டெய்லரிங் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஆனால் இந்த டெய்லரிங் பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரமாக சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் வேலை. ஸோ நம்ம அந்த ஒரு வாரமாக பார்க்குற மாதிரி பார்த்துக்காம நம்ம அந்த ஒரு நாள்லேயே அதாவது இன்றைக்கி டார்கெட் 4 ப்ளவுஸ் அப்படின்னா அந்த டார்கெட் 4 ப்ளவுஸு தைக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் 2 ப்ளவுஸும் முடிச்சு வச்சுருங்க. கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் ஒரு கல்யாண வீடு இருக்குது அப்படின்னா நம்ம தான் போகக்கூடிய சூழல் இருக்கும். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நம்ம போகக்கூடிய சூழல் இருந்தாலுமே ஆனால் அந்த டைமை நம்ம எப்படி கரெக்டாக பிரித்து பண்ணிக்கிறோன்றது பொறுத்து தான். இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம காலையிலேயே கொஞ்சம் ஒரு 1 hour ஏர்லியராக எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸும் முடிச்சு வச்சுட்டு போயிடலாம். கண்டிப்பாக போயிட்டு நம்மளால் தைக்க முடியாது. நம்ம உடம்புமே ரொம்ப டயர்டாக இருக்கும். அது எனக்குமே நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இப்போன்னு இல்லை, ரொம்பவே நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். இங்கே நம்ம வீட்லேயே இருப்போம். அப்போல்லாம் நமக்கு வழி தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் போய் நம்ம சும்மா தான் இருந்துட்டு வருவோம். அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நானுமே நிறைய டைம் அனுபவப்பட்டிருக்கேன். நீங்களுமே இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க நம்ம ஃபேமிலிக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக இந்த ரீச் கிடைக்கும் அப்படின்றத ப்ராமிஸாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்குமே ஆக்சுவலாக நான் என் பர்த்டேயோடையே நான் இதை எதிர்பார்த்தேன். என் பர்த்டேயோட நான் கொஞ்சம் நல்ல ரீச் இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்த்தேன்.
அப்புறமேட்டு நான் அந்த டைமில் கிடைக்கல. பட் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஓகே, நான் எதிர்பார்த்த ரீச்சை விட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு வந்து கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து நான் எதை எழுத சொல்கிறேன்னா, யாராவது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்ன டேட்டில் கேட்டிருக்காங்கன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி வீடியோ லாஸ்ட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதம் அதாவது இன்றைக்கி 1ஆந்தேதி இல்லையா, ஏப்ரல் 1ஆந்தேதியிலேருந்து மே 1ஆந்தேதி வரைக்கும் யாரெல்லாம் ப்ளவுஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நான் அதில் வந்து நோட் பண்ணி காட்டியிருக்கேன். நான் ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக காட்டல, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் காட்டியிருக்கேன். நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக தான் உங்களுக்கு வந்து அதை காட்டினேன். நீங்களுமே வந்து அப்படி நோட் பண்ணுறீங்களா, இல்லை இனிமே தான் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாகவே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் லாஸ்ட் குக்கி மாட்டிட்டேன், ஃபஸ்ட் குக்கி வைக்காததுனால மாட்டல, சாரி. இதுதான் அந்த நோட்டு. பழைய நோட்டு வந்து காலி ஆயிடுச்சு. போன மாதம் அதாவது ஏப்ரல் 1ஆந்தேதி யார் யார் என்னென்ன கொடுத்தாங்கன்றதை ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தேன். இதுதான் அது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.